வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது கோவா சீரிஸோட டே 3 vlog. நீங்கள் பாம்பு மரத்தில் ஏறி பார்த்துருப்பீங்க, தரையில் போகிறத பார்த்துருப்பீங்க, ஏன் தண்ணியில் நீச்சல் அடிச்சு கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒய்யாரமாக ஃபேன் காற்று வாங்கி பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங் நாங்கள் போன்லா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு போனோம். அங்கே நிறைய அனிமல்ஸை பார்த்தோம். ஆனால் இந்த லெப்படை பாருங்களேன், போகிற வர எல்லாரும் டாக் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிஸ்கட் மட்டும் தான் ஊட்டி விடலை. இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்கவுங்க இடத்துல இருந்தால் தான் மரியாதைங்க. ஒன் டாப்ல நம்ம தலைவன் கோவாவையில் மனுஷங்களால தான் தாங்க முடியலன்னு பார்த்தா இந்த பாம்பால் கூட தாங்க முடியல. எப்படி உட்காந்து ஃபேன் காற்று வாங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் அலிகேட்டர் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. ஆனால் எங்களோட பேட் லக், அங்கே ஒரு அலிகேட்டர் கூட பார்க்க முடியல. அங்கேருந்து அப்படியே ஓல்ட் கோவா சர்ச்சுக்கு போயாச்சு. அங்கே சென்ட் சேவியரோட பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது, அதனால் நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணிடுங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஓல்ட் கோவா மியூசியம் இருக்குது. அங்கே போர்ச்சுகீஸ் வரதுக்கு முன்னாடி கோவாவில் இருந்த ஹிந்து கல்ச்சர் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸிபிட்ஸ் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு போர்ச்சுகீஸ் ஸ்ட்ரீட்டுக்கு போயாச்சு. அங்கே கலர்ஃபுல் ஹவுசஸ், பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீட்ஸ், ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸ். நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணிடுங்க. அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சில்லுன்னு மேங்கோ போபோ டீயை குடிச்சிட்டு எங்களோட டேவை முடிச்சாச்சு. இன்னைக்கு பார்த்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட் பார்ட் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய்.